நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அன்பர்களின் கவனத்திற்கு, அனைவரும் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த வகுப்பு ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை 6:30 மணிக்கு ஜூம் ஆன்லைன் வாயிலாக நடைபெறுகிறது. இதனுடைய மறு ஒலிபரப்பு ஞாயிறு காலை 9 மணிக்கு ஒலிபரப்பப்படுகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது இன்றைய பாடம் 2ஆம் தாள் உயிர் வளமும் மனவளமும் புத்தகத்திலிருந்து அலகு எண் 1 உயிர் வளம். இதனை நடத்தி தருவதற்காக பேராசிரியர் ஏஜி லதாகுமார் அம்மா அவர்கள் இணையத்தில் இணைந்திருக்கிறார்கள். அம்மா அவர்களை சென்னை மண்டலம் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். அம்மா அவர்களை பற்றிய ஓர் அறிமுகம். அம்மா அவர்கள் கடந்த 24 ஆண்டுகளாக மனவளக்கலையில் தன்னை இணைத்துக் கொண்டு சேவை புரிந்து வருகிறார். அம்மா அவர்கள் அக்குபங்க்சர், பர்மா, டிப்ளமா இன் யோகிக் பிஹேவியர் தெரப்பி மற்றும் யோகா அஸ்ட்ராலஜியில் முதுகலை பட்டம் பெற்றுள்ளார். ஆழியார் வாயிலாக நடைபெறும் ஜூம் ஆன்லைன் வகுப்பில் ஆங்கிலத்தில் வகுப்பு நடத்தி வருகிறார். கொளத்தூர் டீச்சர்ஸ் காலனி மனவளக்கலை மன்றத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு சிறப்பான முறையில் சேவை புரிந்து வருகிறார். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அம்மா அவர்களை இந்த வகுப்பை நடத்தி தருமாறு அன்புடன் அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளம். கேக்குதுங்களா? சவுண்ட் நல்லா இருக்கா? கிளியரா இருக்குங்கம்மா. வாழ்க வளமுடன். தேங்க்யூ. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன். இருபால் மெய்யன்பர்களுக்கும் நடமாடும் தெய்வங்களாகிய உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தோடு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். வாய்ப்பினை நல்கிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பொறுப்பாளர்களுக்கும் அதனை பொறுப்பேற்றி நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மற்றும் சென்னை சிட்டிசோன் பொறுப்பாளர்களுக்கும் இங்கு தொண்டாற்றிக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் குருவின் வழியில் நின்று வணங்கியும் வாழ்த்தியும் மகிழ்கிறோம். வாழ்க வளமுடன். இன்றைய தலைப்பு 2வது தாள் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. 2வது தாள் உயிர் வளம் என்ற புத்தகத்தில் இருந்து. இந்த புத்தகத்துல என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, காயக்கல்ப தத்துவம், இளமை காத்தல், முதுமை தவிர்த்தல், பாலுணர்வும் ஆன்மீகமும், மரணமில்லா பெருவாழ்வு போன்ற தலைப்புகளை பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னதாக சாமிஜி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மனிதன் வாழும் முறையானது வாழ்வின் நோக்கத்திற்கு முரண்பாடாக அமையும் பொழுது இயற்கையில் கிடைக்க வேண்டிய இன்பம் தடுக்கப்படுகிறது, துன்பம் உண்டாகிறது. அதுக்கு சாமிஜி அழகா சொல்றாங்க, உடலை நலப்படுத்தி மனதை வளப்படுத்தி செயலை ஒழுங்குபடுத்தி முறைப்படுத்தி தன்னுடைய குற்றங்களை தெளிவாக உணர்ந்து அவற்றை களைந்து தானும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைப்பதுதான் யோகமாகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வாழ்வின் நோக்கத்தையும் அந்த நோக்கத்திற்கு ஏற்ப வாழும் முறையையும் அறிந்து கொள்வதுதான் ஞானம் என்று தெளிவாகிறது. இந்த ஞானத்தை மனவளக்கலையின் மூலமாக நாம் சாமிஜி நமக்கு அளித்து வருகிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு இந்த தலைப்புக்கு வர இருக்கிறோம். இது இங்கிலீஷ்ல அப்படின்னா ஃபோர்ஸ் ஆஃப் மைண்ட், ரீஜெனரேட்டிங் லைஃப், ஃபோர்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்ற தலைப்பு. அடுத்ததாக நாம காயகல்ப பயிற்சி அப்படிங்கிறதுனுடைய நோக்கத்தை பார்க்க இருக்கிறோம். காயகல்ப பயிற்சியின் நோக்கம், வாட் இஸ் தி விஷன் அப்படின்னு கேட்டா, நோயின்றி வாழ்தல், நோயின்றி வாழ்தல், அப்புறம் விரைவில் முதுமை அடைவதிலிருந்து தவிர்த்து இளமை காத்தல், மரணத்தை தள்ளி போடுதல். இது அனைத்துமே
நம்ம காயகல்ப பயிற்சி நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஆங்கிலத்துல threefold objective thing. We can say it also vision, withstanding the aging process, maintaining health and youthfulness, and postponing one's death அப்படின்னு சொல்றாங்க சாமிஜி. இப்போ காயம் அப்படின்னா என்ன, கல்பம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, காயம் என்றால் உடல், கல்பம் என்றால் உறுதி. உடலை உறுதியாக வைத்துக்கொள்ள உதவும் பயிற்சியே காய கல்ப பயிற்சி. இது ஆங்கிலத்துல பாடி அப்படின்னு சொல்றோம். காயா மீன்ஸ் பாடி, கல்பா மீன்ஸ் இம்மார்டல் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், இத சிவவாக்கியர், இத காயக்கல்ப பயிற்சி அப்படிங்கிறது சித்தர்களால் உருவாக்கப்பட்ட பயிற்சி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சாமிஜி இந்த பயிற்சியை 40 ஆண்டு காலம் தனக்குள்ளாக தன் உடலையே ஆய்வாக வைத்து அதை பழகி அதுக்கப்புறம் தான் மக்களுக்கு அதை எடுத்து சொல்லியிருக்காங்க. இதைய சிவவாக்கியர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, உருகரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுனை கருத்தினால் நிறுத்தியே கபாலமேற்ற வல்லீரே விருத்தரும் பாலராவார் மேனியும் சிவந்தடும் அருள் தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே. இது நமக்கு பாடலா தெரியும். இந்த பாடல் முடிவுல, அதாவது இந்த பாடத்தினுடைய முடிவுல தான் நமக்கு இதுல ஒரு கரெக்டான ஒரு விளக்கம் நமக்கு கிடைக்கும். மீண்டும் இதை பார்க்கலாம். காயகல்ப தத்துவம் அப்படின்னா என்ன? ஒரு 5 விஷயத்தை சாமிஜி சொல்றாங்க. அதாவது உயிர் சக்தி, ஜீவகாந்தம், மனம், பருவுடல், ஜீவவித்து, புலம்பு. இந்த 5 பத்தின விஷயத்துல நமக்கு ஒரு தெளிவு இருந்தா இந்த பயிற்சியினுடைய விளக்கம் நமக்கு சிறப்பாக பதியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இப்ப நாம ஃபர்ஸ்ட் ஆங்கிலத்துல சொல்லணும்னா இதுலயே இருக்கு, ஸ்கிரீன்ஷாட்ல இருக்கு. பிசிக்கல் பாடி, வைட்டல் ஃப்ளூயிட், லைஃப் ஃபோர்ஸ், பயோமேக்னடிசம் அண்ட் மைண்ட். இதுக்கு நமக்கு அடுத்ததா பார்க்க போறது ஃபர்ஸ்ட் இப்ப நாம பரு உடல் அப்படிங்கிறதுல பார்க்கலாம். அத முதல்ல உடல் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். சயின்ஸ்ல we say it is as cell, இல்லைங்களா? செல்கள், டிஷ்யூஸ், ஆர்கன்ஸ், போன் மேரோ அப்படின்னு சொல்லுவோம். அதே நேரத்துல இத தத்துவத்துல பஞ்சபூத கூட்டு அப்படின்னு சொல்றாங்க. பஞ்சபூதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம். ஆகாசம் என்பது விண் அப்படின்னு சொல்றோம். இப்ப நமக்கு பஞ்சபூதம் தான் நாம அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு இருக்கும், இல்லைங்களா? we know science well, பட் பஞ்சபூத கூட்டுன்னு சொல்றாங்களே அப்படின்னு பார்த்தா, நிலம் அப்படிங்கிறது இட் இஸ் a solid, இது கெட்டி பொருள். தென் கம்ஸ் நீர் அப்படிங்கிறது ரத்தம், வியர்வை, கண்ணீர், மூத்திரம், இது அத்தனையுமே நீரில் வருகிறது. நெருப்பு அப்படின்னும் பொழுது உஷ்ணம், உடல் சூடு. காற்று என்பது மூச்சாகவும், இது விண் அப்படிங்கிறது உயிராகவும் நமக்குள்ளாக இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். According to science, we can say it as atom. Atom then converts to molecule, hydrogen, oxygen. Then comes element. That is நிலம், நீர், நெருப்பு, காற்று, wind. Solid, liquid, gas and all we used to say, isn't it? இதை தமிழ்ல அணு, மூலக்கூறு, மூலகம், நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் என்பது உயிர். விண்ணு தான் உயிரா இருந்து இயங்கிட்டு இருக்கிறது. தனித்து இயங்கக்கூடிய விண், தனித்து இயங்கக்கூடிய விண், that is said as electron. நம்மளுடைய மனித மூலக்கூறுல பார்த்தோம்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் அண்ட் சல்ஃபர் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம சாமிஜியுடைய தத்துவத்துல உடல் அப்படிங்கிறது 3 உடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்னு பரு உடல், ஒன்னு நுண்ணுடல், ஒன்னு காந்த உடல். பரு உடல் அப்படின்னு சொல்றத
we can say in English as physical body. And then நுண்ணுடல் அப்படின்னு சொல்றோம். நுண்ணுடல் அப்படிங்கிறது என்னன்னா, நாம கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு இதை உயிர் உடல் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இதை ஆஸ்ட்ரல் பாடி அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றோம். தமிழ்ல சூக்கும உடல். இதுக்கு 3 பேர் சொல்றாங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த கேள்வியில 1 மார்க் கொஸ்டின்ல இது வரும். நுண்ணுடல், சூக்கும உடல், உயிருடல் எல்லாமே இந்த நுண்ணுடல் அப்படின்னு சொல்ற இந்த 2வதா இருக்கக்கூடிய உயிர் துகளை தான் சொல்றாங்க. சரிங்களா? இது ஆஸ்ட்ரல் பாடி அப்படின்னு ஆங்கிலத்துல அழைக்கப்படுகிறது. தென் கம்ஸ் காந்த உடல். காந்த உடல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் செட் அஸ் பயோமேக்னடிசம். காந்த உடல் அப்படிங்கிறது இட் இஸ் செட் அஸ் பயோமேக்னடிசம். அது இறை துகள் அப்படின்னு சொல்றாங்க. காசல் பாடி அப்படின்னு ஆங்கிலத்துல அழைக்கப்படுகிறது. தமிழ்ல நாம காந்த உடல் அப்படின்னு சொல்றோம். இன்னொன்னு நம்மள புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இதை மன உடல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த உயிர் உடல்ல உள்ளே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய உயிர், இது விண், இது எலக்ட்ரான், தனியாக உடல் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் வரும் பொழுதுதான் இட் கம்ஸ் ஆஸ் எலிமெண்ட்ஸ், மாலிக்யூல்ஸ் எலிமெண்ட்ஸா வருது. அப்ப தனித்து இயங்கக்கூடிய இந்த விண் உயிர்னு சொல்றோம். இந்த உயிர் இயங்கும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய எனர்ஜி பார்ட்டிகல்ஸ், அதிலிருந்து வரக்கூடிய எனர்ஜி பார்ட்டிகல்ஸ் தான் நாம காந்த உடல் அப்படின்னு சொல்றோம், பயோமேக்னடிசம்னு சொல்றோம். அப்போ அங்க அந்த வைட்டல் ஃபோர்ஸ் சுழலும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய எனர்ஜி ஃபோர்ஸ் தான் பயோமேக்னடிசம், காந்தம் அப்படின்னு சொல்றோம். அப்போ பருவுடல் அப்படிங்கிறது செல்களால் ஆனது, நுண் உடல் அப்படிங்கிறது உயிர் துகள்களால் ஆனது, காந்த உடல் அப்படிங்கிறது இறைத்துகளால் ஆனது. இந்த டெஃபினேஷனை நாம எல்லாரும் ஒன்று ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம், இல்லை நோட் பண்ணிக்கலாம். உயிர் என்றால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனித்து இயங்கக்கூடிய விண் உயிர் என்று அழைக்கப்படுகிறது. உயிருக்கு 2 வேலைகள் இருக்கு. ஒண்ணு என்னன்னா, உடலை இயக்குது. இந்த உயிர் இந்த உடலுக்குள்ள இல்லைன்னா இந்த உடல் இயங்க போறது இல்லை, இல்லைங்களா? இந்த உடலை இயக்குகிறது. உடல் இயக்கத்துல தடையோ தேக்கமோ வந்தா அதை நீக்கவும் முயற்சி செய்கிறது இந்த உயிர். மேலும் இன்னும் 2 வேலைகளை செய்யுதுன்னு சாந்தி சொல்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணு சுருக்கி வைக்கிறது, மற்றொன்று பிரித்து காட்டுகிறது. இது கேட்பாங்க, சுருக்கி வைக்கிறது, பிரித்து காட்டுகிறது. அதே போல உயிர், ஜீவகாந்தம், மனம். இப்போ நாம பார்க்க இருக்கிறதுல என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உடலுக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு விண்ணிலிருந்தும் வெளியேறுகின்ற இறைத்துகளே காந்தம். நம்ம அந்த 3 உடல்லயே அதை நாம வச்சு பார்த்தோம் இல்லைங்களா? இதன் தொகுப்பே ஜீவகாந்தம். திரும்பி அந்த 3 உடலை கொஞ்சம் மைண்ட்ல கொண்டு வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் பிசிக்கல் பாடி, உடல், தென் அது உயிர் உடல். இந்த உயிர் சுழல்கிறது, அது ஒரு மையத்தை வைத்து தான் சுழல்கிறது. அதை பற்றி நாம பின்னால பார்க்க இருக்கிறோம். இந்த உடல் முழுதும் ஓடிக்கொண்டிருக்கின்ற உயிர், அது தன்னுடைய ஓட்டத்துல ஒரு எனர்ஜியை கிரியேட் பண்ணுது. அதுக்கு பேர் பயோமேக்னடிசம், சக்தி. அந்த சக்தியை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், காந்த உடல் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? இதை தான் இங்க நாம பார்க்கிறோம், ஜீவகாந்தம், இந்த காந்த உடல் அப்படிங்கிறது. அடுத்ததான் நம்மளுடைய அடுத்த தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மனம். ஜீவகாந்தமானது புலன் வழியாக வெளியேறுகின்றன. அதில் ஏற்படக்கூடிய அனுபவமே மனமாக திகழ்கிறது. இப்போ அந்த லாஸ்டா நம்ம பார்த்த அந்த பிலிம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பயோமேக்னடிசம், காந்தம்னு சொன்னோம். அந்த எனர்ஜி தோல் வழியா வரும்போது டச் ஃபீலா இருக்கு, தொடு உணர்வு. தென் டேஸ்ட், நாக்குல வரும்போது சுவையை கூடியதா இருக்கு. மூக்கில் வரும் பொழுது அதுவே நமக்கு வாசனையாக தெரிகிறது. கண்ணில் வரும்போது ஒளியாகவும், காதில் கேட்கும் போது ஒளியாகவும். அப்போ ஜீவகாந்தம் அப்படிங்கிறது புலன் வழியாக வெளியேறுகிடும்
வெளியேறுகிற போது ஏற்படுகின்ற அனுபவமே மனம். புதுசா நாம ஒரு விஷயத்த பார்க்கும் பொழுது எந்தெந்த விஷயத்த பார்க்கிறோமோ முதல்ல அது நமக்கு மனம். அதில் ஏற்படுகின்ற அனுபவம். சரிங்களா? அப்புறமா அது நம்மளுடைய ஜீவாந்தத்துக்குள்ள பதிவாயிடுது. ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் நமக்கு அது பதிவாகி விடுகிறது. அப்போ நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, உயிரை செலவு பண்ணி தான் பார்க்கிறோம், கேட்கிறோம், அனுபவிக்கிறோம், அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப நாம எதை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம்னா, we are spending our life force. சரிங்களா? உயிரின் படர்க்கை நிலையே மனம். இது ஒன் வேர்ட்ல கேட்பாங்க. உயிரின் படர்க்கை நிலையே மனமாகிறது. சரி, இந்த ஆற்றல்லாம் நமக்கு எந்தெந்த வழியில் கிடைக்கிறது அப்படின்னு கேட்டா, இந்த எனர்ஜி எந்தெந்த வழியில கிடைக்குது நமக்கு ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எனர்ஜி, அத சக்தி, அதுதான் காந்தம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த ஆற்றல் எந்தெந்த வகையில நமக்கு கிடைக்குது? உணவு, காற்று, நீர், காந்தம், அப்புறம் பூமியினுடைய வான்காந்தம், பூமியினுடைய கதிர்வீச்சிலிருந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எப்படி செலவாகுதுன்னா, நம்ம பாடியில இருந்து உடல் இயக்கமாகவும் மன இயக்கமாகவும் நமக்கு இந்த ஜீவகாந்தம் செலவாகி கொண்டே இருக்கிறது இல்லைங்களா? உடல் இயக்கமாகவும் செலவாகிறது, மன இயக்கமாகவும் நமக்கு செலவாகிறது. திடீர்னு நாம ஒரு விஷயம் சொல்றோம், எனக்கு இன்னைக்கு மனசே சரியில்லை அப்படின்னு சொல்லுவோம். மனசு சரியில்லை, ஓகே தென் எழுந்து வேலை செய்யலாமே. ஏன் எழுந்துக்க மாட்டேங்கிறோம்? மனசு சரியில்லைனாலும் நம்ம என்ன பண்றோம்? அப்படியே உட்காந்துருவோம் கான்ஸ்டன்டா ஒரு பிளேஸ்ல. அதே நேரம் உடல் சரியில்லை அப்படின்னாலும் நம்ம என்ன சொல்றோம்? நம்ம என்னால முடியவில்லை, ஐ ஃபீல் சோ பெயின்ஃபுல், ஐ கான் கெட் அப், ஐ கான் மூவ் அப்படின்னு சொல்லிடுறோம். அப்ப என்னன்னா, உடல் இயக்கத்துக்கும் மன இயக்கத்துக்கும் எல்லாத்துக்குமே இந்த ஜீவகாந்தம் தான் செலவாகுது, பயோமேக்னடிசம் தான் செலவாயிட்டு இருக்குது. வி ஆர் ஸ்பெண்டிங் அ பயோமேக்னடிசம் அப்படிங்கிறத உணர்ந்துக்கணும். நெக்ஸ்ட் நாம வலி, நோய், மரணம் அப்படின்னு பார்க்க போறோம். உடல் இயக்கம், மன இயக்கத்தை புரிஞ்சுக்கிறோம். வலி, நோய், மரணத்தை பத்தி பார்க்க இருக்கிறோம். வலி அப்படின்றது என்னன்னா, உடல் இயங்குகின்ற நம்ம உடல்ல இயங்குகின்ற ரத்தோட்டம், காற்றோட்டம், வெப்போட்டம், உயிரோட்டம், காந்தோட்டம், இது எல்லா ஓட்டத்திலையுமே தடை, தேக்கம் ஏற்பட்டுச்சுன்னா அதற்கு பேரு வலி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? நோய் அப்படின்னா என்ன? நோய் என்பது அந்த ஓட்டத்தில் வேகம் அதிகரிப்பு, வேகம் குறைவு, திசை மாற்றம், தடுமாற்றம் ஏற்படும் போது அது நோயாக மாறிவிடுகிறது. அப்போ வேகம் அதிகரிப்பு, பிபின்னு கூட சொல்லிக்கலாம், வேகம் குறைவு, லோ பிபின்னு சொல்லலாம், ஹை சுகர் சொல்லலாம், லோ சுகர் சொல்லலாம். அப்போ வேகம் அதிகரிப்பு, திசை மாறுகிறது, தடுமாறுகிறது ஏற்படும் பொழுது அது நோயாக மாறிவிடுகிறது. தென் நம்ம லாஸ்ட்ல மரணத்தை பத்தி பார்க்கலாம். அதற்கு முன்னால வலி, we say it as pain, disease and death. Pain, when the stagnated magnetism is electrified, it becomes abnormal. The short circuit affects a small area. That experience is pain. And then for disease, if it extends in area and duration, it is called as disease. For death, then comes death. When the biomagnetism is wholly exhausted, it scientifically says that death. That significance says as death. Okay, then comes உணவு. இப்போ உணவு, இப்போ நாம எல்லாருமே அந்த ஆற்றல் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? உணவு, நீர், காற்று, வான்காந்தம் அப்படிங்கிற இந்த பூமியினுடைய மையப்பகுதியில் நமக்கு எனர்ஜி கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம். இதையும் தாண்டி நமக்கு தவத்துல கிடைக்குதுன்னு சொல்லலாம். நம்ம கண்ணாடி பயிற்சி, தீப பயிற்சி, இன்னும் நிறைய போர்ஷன்ஸ் இதுக்கு பின்னால இருக்கு. இந்த போர்ஷன்ல how to meditate, then we can go for sun gazing, lamp gazing, then for mirror gazing. There are so many things. With meditation we can get energies, with exercise and so on. Beyond that, we have to come for a thing is food. உணவில் 7 தாதுக்களாக மாற்றம் பெறுகிறது. How it is converted? உணவு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட மிக்ஸ் ஆகுது,
மிக்ஸ் ஆயிட்டு ரசமாக, இரத்தமாக, தசையாக, கொழுப்பாக, எலும்பாக, மஜ்ஜையாக, விந்துநாதமாக மாறுகிறது. 7வது தாது தான் விந்துநாதம். அதில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உயிர் துகள் இருக்கு, இறைத்துகள் இருக்கு. அதிலிருந்து நமக்கு கிடைக்கின்ற சுத்த சக்தி என்னன்னு பார்த்தோம்னா எக்டோபிளாசம். And from the sperm and ovum, we get the next generation. So, how should the sperm and ovum quality and quantity should be is said as Kayakalpa. And then comes உயிரினுடைய மையம். உயிரினுடைய மையத்தை பார்க்க இருக்கிறோம். இப்போ இந்த உயிர் ரத்த ஓட்டத்திற்குன்னு ஒரு மையம் இருக்கு. ஆமா தானே? ரத்த ஓட்டத்திற்குன்னு ஒரு மையப்பகுதி இருக்குது. காற்றோட்டத்துக்குன்னு ஒரு மையப்பகுதி இருக்கு. அதை நுரையீரல் சொல்றோம். உயிருக்கு அப்படின்னு ஒரு மையப்பகுதி இருக்கிறது. அதுவே மூலாதாரம். இப்போ நாம இங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த இந்த பாடி இந்த இமேஜ் எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம வெர்டிகலாவா ஹரிசான்டலாவா ஹவு டு ஃபைண்ட் அவுட் த சென்டர் பாயிண்ட் அப்படின்னா, சென்டர் பாயிண்ட் எப்பவுமே அசையாது. நம்ம ஃபேன் கூட ஓடுதுன்னா நல்லா பாருங்க, அந்த கொம்பு அப்படியே நேரா தான் இருக்கும். தண்ணி சேரும் போது பார்த்தீங்கன்னா அது அச்சாணி கரெக்டாக தான் இருக்கும். வீல்ல அது அசையாம இருக்கும். அப்ப அந்த பொருள் எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட், எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். நம்ம உடல் 8 ஜானாக பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த 8 ஜான்ல நம்ம கால் பாதத்திலிருந்து நம்ம கையில நம்மளுடைய சுண்டு விரலும் நம்மளுடைய அந்த கட்டை விரலுமே விரித்து வைத்தோம் அப்படின்னா ஒரு ஜான் அப்படின்னு சொல்லலாம். முழங்காலுக்கு வரும் பொழுது, முட்டிக்கு வரும் பொழுது 2 அப்படின்னு கணக்கு இருக்கு. இந்த உடல் ஆகப்பட்டது எத்தனை பெரிய இன்ஜினியரால் வடிவமைக்கப்பட்டது. இயற்கை என்கின்ற இறைநிலையால் வடிவமைக்கப்பட்ட உருவமே இந்த மனித உருவம். இது எல்லாமே அளந்து 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 நமக்கு வச்சிருக்கு. சரிங்களா? அப்போ இந்த உயிரினுடைய மையம் நம்மளுடைய இடுப்பு பகுதி என்று சொல்லக்கூடிய மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம உணர்ந்து கொள்ளலாம். இதுக்கு அடுத்ததா இதெல்லாம் வந்து நமக்கு வேதாத்திரியத்துல வரலன்னா இவ்வளோ டீட்டெயிலா நமக்கு தெரிய போறதே கிடையாது. அத்தகைய சிறந்த ஒரு கலை மனவளக்கலை. இதுக்கப்புறமா பார்த்தோம்னா கருமையம். கருமையம் அப்படிங்கிறது அததான் வித்து மையம்னு சொல்றாங்க, அததான் காந்த மையம்னு சொல்றாங்க, அததான் மூலாதார மையம் சொல்றோம், அதுதான் ஜெனட்டிக் சென்டர்ன்னு சொல்றோம். இட் இஸ் அவர் பிளாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ அடுத்ததா நாம தெரிஞ்சுக்க இருக்கிறது வித்தினுடைய பெருமை. பிறப்புக்கும் இறப்புக்கும் வித்தே விந்துநாதமே சக்தியே மூலமாக அமைகிறது. பிறப்புக்கும் இறப்புக்கும் எது மூலமாக இருக்கு அப்படின்னா விந்துநாத சக்தி. நாம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஒரு முள்ளை எதால் எடுக்க முடியும்? முள்ளை முள்ளால தான் எடுக்க முடியும். அப்போ பிறப்பு எங்க இருக்கிறதோ அங்கேயே இறப்பு. அப்போ விந்துநாத சக்தியின் மூலம் பிறப்பு இறப்பு. அந்த வித்து சக்தியின் அளவையும் தரத்தையும் முறையாக வைத்திருந்தோம்னா நம்மளால 120 இயர்ஸ் 120 ஆண்டுகள் வாழ முடியும் அப்படின்னு சொல்றோம். நம்மளுடைய முழு ஆயுட்காலம் நமக்கு கொடுக்கப்பட்டது எதுன்னு கேட்டா 120. அப்போ அந்த செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட் என்று சொல்லக்கூடிய விந்துநாதத்துடைய தரத்துக்கு ஏற்ற மாதிரி the quality and the quantity of the life force is the quality and quantity சொல்லுவாங்க. அப்போ இந்த குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை கொண்டுதான் இந்த தோற்றம் அமைகிறது, தன்மை அமைகிறது, வளர்ச்சி அமைகிறது, இயக்கம் அமைகிறது, விளைவு அமைகிறது. ஒரு உயிரினம் தோன்றுகிறது அப்படின்னா அது எதை கொண்டு அமைகிறது அப்படின்னு கேட்டா இந்த விந்துநாத சக்தியை கொண்டு தான் அமைகிறது. இதை நாம எந்தெந்த வழியில முறைப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தா உணவு, உழைப்பு, உறக்கம், உடல் உறவு, எண்ணம். இதுல இந்த 5 அளவு முறை அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும் பொழுது நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா சாம்ஜி இதுல கிளாஸ்ல சொல்லுவாங்க 4 உ 1 ஏ.
சரிங்களா? இதுல உணவுல நமக்கு அளவு முறை இல்லைன்னா சாமிஜி ஒரு பாடல்ல சொல்றாங்க, உணவே உடலாக வந்துள்ளது, உணவை உண்டுத்தான் உயிர் வாழ வேண்டும், உணவில் அளவு முறை மாறி மீறிட உடலே மண்ணுக்கு உணவாக போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா இந்த 5லும் நமக்கு அளவு முறை இல்லைன்னா இன்னொரு பாட்டு சொல்லுவாங்க, ஆங்காரம் கொண்டு அகந்தை செய்தால் அத்தனையும் பாழாய் போய்விடாது, சாக்காலம் வரும் பொழுது சத்தியமாய் வினைகளாய் மூடும் அப்பா அப்படின்னு சொல்லுவோம். அப்ப என்னன்னா உணவுலையும் நமக்கு அளவு முறை, அளவு என்றால் அதிகம் கூடாது, முறை என்றால் இயற்கைக்கு முரண்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அலட்சியம் கூடாது, இயற்கைக்கு முரண்படக்கூடாது. உழைப்பு, உறக்கம், உழைப்பும் நமக்கு 8 ஹவர் தான் நம்ம உழைக்கணும் அப்படின்னா நம்ம 10 ஹவர் 15 ஹவர் உழைக்கிறோம். அப்ப நம்ம பாடியில இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ரென்த்தையும் எல்லா எனர்ஜியும் நம்ம புல் பண்றோம். ஒண்ணு உடல் மூலமாகவும் ஒண்ணு மன இயக்கம் மூலமாகவும் நம்ம புல் பண்ண ஆரம்பிக்கும். தென் உறக்கம். உறக்கமும் நீங்க வந்து ஒரு சின்னதா ஒரு செல்போனை வச்சு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நீங்க செல்போன்ல சார்ஜ் போட்டுட்டு நைட்டெல்லாம் விட்டுடுறோமான்னு பார்த்தா இல்லையே. எப்ப நமக்கு 100 ஆன உடனே சார்ஜ் ஃபுல்லுன்னு சார்ஜ் எடுத்துடுறோம். ஏன் அப்படின்னு கேட்டா அதை அப்படியே போட்டு வச்சா ஃபோன் கெட்டு போயிடும்னு சொல்றோம். சேம் ஆஸ் இந்த உறக்கம் அப்படிங்கிறத நம்ம சார்ஜ் பண்ணிக்கிறோம். ஆனா வந்து நம்ம அதிகமான சார்ஜ் பண்றோம்னு சொன்னா நமக்கு நம்ம பாடியில இருக்கக்கூடியது டிஸ்சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த எனர்ஜி. ஸோ வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் உறக்கம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது. உடல் உறவு அப்படிங்கிறது ஒரு ஆண் ஒரு பெண் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு அந்த ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பின்னால பாலுணர்வும் ஆன்மீகம்ன்ற தலைப்புல அதை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். எண்ணம், எண்ணத்தில் நமக்கு ஒழுக்கம் வேண்டும், எண்ணத்தில் அளவு முறை வேண்டும். எத்தனையோ விஷயத்த நாம பாட்டு திங்க் பண்ணிக்கிட்டே போனோம்னா ஸ்ட்ரெஸ்ஸா தான் ஆகும். Then we can say, what is stress? What is stress? A gap between expectation and reality is said as stress. We are expecting something, but reality is not so, isn't it? So we feel it as stress. அப்போ நாம அதிகமான விஷயத்தை நாம எதையோ எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இல்லாம நாம அதை வந்து ஒழுங்குமுறைப்படுத்திக்கணும். அதுக்கு அலட்சியம் கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இயற்கைக்கு முரண்படக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த எண்ணத்துல சிம்பிளா நமக்கு எல்லாருக்கும் தெரிகிற ஒரு விஷயம், எண்ணம் போல் வாழ்வு. யாருடைய எண்ணம் போலங்க? அவங்கவுங்க எண்ணம் போல. அப்போ அந்த எண்ணம் எப்படி இருக்கணும்? It should be positive. இல்லைங்களா? We have to find it. It should be positive. And then comes உயிரோட்டம். உடல் முழுவதும் ஓடக்கூடிய உயிர்த்துகளின் சுற்றோட்டமே உயிரோட்டம். உயிரோட்டம் என்றால் என்ன? உடல் முழுவதும் ஓடக்கூடிய உயிர்த்துகள், அதனுடைய சுற்றோட்டம் தான் உயிரோட்டம் என்று அழைக்கப்படுகிறது. இது நம்ம வந்து அந்த 3 உடல்ல அந்த சென்டரா இருக்கக்கூடிய அந்த உயிர்ல நம்ம பார்த்தோம். ஆமா தானே? நெக்ஸ்டா இப்ப நம்ம பார்க்க இருக்கிறது உயிர்த்துகளின் குறைவே பசி. நமக்கு எப்படி ஹங்கர் வருது, எப்படி நமக்கு பசி எடுக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு உடல்ல ஜீவகாந்தம் செலவாயிடுது, குறைஞ்சு போகுது. அந்த எண்ணிக்கை குறைவா இருக்கும் பொழுது நமக்கு பசி எடுக்குது. நம்மளுடைய எனர்ஜி லாஸ் தான் நமக்கு பசியாக தெரிகிறது. உடல் இயக்கத்திற்கும் மன இயக்கத்திற்கும் இந்த ஜீவகாந்தத்தை செலவு பண்ணிடுறோம். அதனால உயிர்த்துகளில் எண்ணிக்கையும் குறைகிறது. அந்த உயிர்த்துகள் எண்ணிக்கை குறையும் பொழுது நமக்கு பசியாக மாறுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த உயிர் அப்படிங்கிறது எலக்ட்ரான் அப்படிங்கிறதுல நாம மைண்ட்ல கொண்டு வந்துடணும். தனித்து இயங்கக்கூடிய விண்ணு தான் உயிர் அப்படின்னு கொண்டு வரணும் மைண்ட்ல. நெக்ஸ்ட் நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்க்கலாம். இப்ப நம்ம எலக்ட்ரிசிட்டி அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆமாந்தானே? எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது நம்ம அனைவரும் இப்ப யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த எலக்ட்ரிசிட்டி இப்ப நமக்கு நெட்ல வரும் பொழுது, போன்ல வரும் பொழுது இந்த எலக்ட்ரிசிட்டியும், ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டியும், லைட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டியும், ஓவன்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டியும், ஏசில இருக்கிற எலக்ட்ரிசிட்டியும் வேறா ஒன்றா? அனைத்தும் ஒன்றே. அப்ப அனைத்து உயிர்களும் ஒன்றே. அந்தந்த வினைப்பதிவுக்கு ஏற்ற மாதிரிதான் மாற்றமும் தோற்றமும் அமைந்திருக்குதே தவிர நம்ம எல்லாமே ஒண்ணுதான் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும்.
அடுத்ததா இளமை காத்தல். இந்த வித்து சக்தியின் பெருமை. நம்ம இளமையை காக்கணும், முதுமையை தள்ளி போடணும் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். வித்து சக்தி ஸ்ட்ராங்கா இருந்தா இறைத்துகள் அதுல தாங்கி நிற்க முடியும். அந்த வித்து சக்தி வீக்கா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த இறைத்துகள் வெளியேற்றம் எனர்ஜி நமக்கு லாஸ் ஆகும், வெளியேறக்கூடிய அந்த இது ஏற்படும். அப்ப வித்தினுடைய அளவும் தரமும் முறையாக பராமரிக்கப்பட்டால் மனிதன் 120 ஆண்டு காலம் வாழலாம். That says longevity of life. இல்லைங்களா? The quality and the quantity நமக்கு நல்லா இருக்கணும். இல்லைங்களா? And then comes முதுமைக்கு காரணம் என்ன? முதுமை வர காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கனத்த பொருள் நடுமையத்திலும் லேசான பொருள் விளிம்பிலும் அமைகிறது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சிற்றறைகள் பூமியில் நடுமையத்தை நோக்கி இழுக்கப்படுகிறது. That is sent as centripetal force. நடுமையத்துல இழுக்கப்படுகிறது. Then comes centrifugal force. அப்ப என்னன்னா உயிர் துகள் வெளியேறுகிறது. இந்த நம்ம உடல் அப்படிங்கிறது பூமியினுடைய சுத்தும் பொழுது உடல்ல கனத்த பொருள் நடுமையத்திலும் லேசான பொருள் விளிம்பிலும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த உயிர் மேல் நோக்கி தள்ளப்படுகிறது, நம்மளுடைய உடல் கீழ் நோக்கி இழுக்கப்படுகிறது. அந்த நேரத்துல நமக்கு எலாஸ்டிக் மாதிரி ஒரு இது நடக்குது. அப்ப இந்த 2 செல்களுக்கு இடையில கிளிங்கா இருக்கக்கூடிய இந்த பயோமேக்னடிசம் லூஸ் ஆகுது, இழுக்க ஆரம்பிக்குது. அப்ப நமக்கு தோல்ல சுருக்கம் விழுது, ஏஜிங் ப்ராசஸ் நடைபெறுகிறது. அப்ப நாம இப்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னங்க, இந்த வித்து சக்திய ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டோம்னா, திக்கனா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உயிர் நம்ம உடலை விட்டு வெளியேறுவது குறைவாக வெளியேறும். அப்ப நமக்கு ஏஜிங் ப்ராசஸ் தெரியாது, லாங்கிவிட்டி ஆஃப் லைஃப் நம்ம எடுக்க முடியும் அப்படிங்கிறத நாம உணர்ந்து கொள்ளலாம். And then the aging process, due to the rotation of earth, the rotation makes the sun appears to move across the sky from east to west, determines day and night for us. Due to this self-rotation, a centripetal force is generated. This is called the gravitational force. Due to this force, heavy elements are drawn towards the center of the earth, and the subtle layer, life force, goes upward, rises up. So aging process occurs. And then let us see முதுமை வர்றதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கு நாம இதை பார்க்குறோம் ஸ்லைடு. And then comes மரணம். மரணம் என்றால் என்ன? வித்துக்களையம் உடைந்தால் மரணம் அப்படின்னு சொல்றாங்க. அதை இங்கிலீஷ்ல நம்ம ஏற்கனவே சொன்னோம். It is when the biomagnetism is wholly exhausted, it signifies death அப்படின்னு சொன்னோம். அப்போ வித்துக்களையம் எத்தனை பாதுகாப்பானது ஆக வைத்திருக்க வேண்டும், அதை எந்த ஒழுக்க நெறியோட நாம வச்சுக்கணும், அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட். அப்போ முள்ளை முள்ளால் எடுப்பது போல் பிறப்பு எது எதனால் ஆக்கப்பட்டதோ அதற்கு அதனாலேயே அழிவு. இந்த பிறப்பு இந்த உடல் எதனால் ஆக்கப்பட்டதோ வித்து சக்தியினால், அதற்கு அதனாலே அழிவு. அப்ப அந்த வித்து சக்தியை நம்ம எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கறத நாம உணர்ந்து கொள்ளணும். நெக்ஸ்ட் கம்ஸ், இப்போ இந்த எக்ஸசைஸ நாம எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் இந்த ப்ராசஸ். இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மூலாதாரம் அப்படிங்கக்கூடிய இந்த இதை பார்த்துக்கலாம் ஃபுல்லா. இப்ப நாம என்ன பண்ண போறோம், we are going to do you can understand the process, we can say it as procedure. The process is the same.
what are we are going to do, the process is the same. நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம இந்த ரூட் சக்கராவை கொஞ்சம் கவனிங்க. அதுதான் செக்ஷுவல் கிளாண்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த ரூட் சக்கராவை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ நாம இது வந்து அஸ்வினி முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க, நரம்பூக்கம்னு சொல்றாங்க. இந்த வித்து சக்தியை நாம் எப்படி பதமாக்கிக் கொள்வது, பாதுகாத்து கொள்வது, பலப்படுத்தி கொள்வது அப்படின்னா காயக்கல்ப பயிற்சியில தான் இதை நம்மளால பலப்படுத்தி கொள்ள முடியும். அப்போ இந்த காயக்கல்ப பயிற்சியை இப்ப நாம எப்படி செய்வது அப்படிங்கிற ப்ராசஸ நாம பார்க்க இருக்கிறோம். நாம இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஓஜஸ்னுடைய முக்கியத்துவமும் நமக்கு புரிஞ்சிடும். அப்போ நம்மளுடைய மூலாதார சக்கரா என்று சொல்லக்கூடிய இடத்துல அந்த ஆனஸ்ல பாத்தீங்கன்னா அழகா கோடு 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 கோடா இருக்கும் இல்லைங்களா? இட் இஸ் செட் as the root. அதுதான் ரூட், அதுதான் ரூட் சக்கரா. அப்போ நாம ரூட்ல தான் வந்து ஒரு செடி வளருது அப்படின்னா அந்த ரூட்ல தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நம்ம கொண்டு போய் மேல இருக்கக்கூடிய அந்த இலைக்கும் அந்த காய்க்கும் தண்ணி ஊத்தணும் அப்படின்னா அது வளருமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இந்த ரூட் சக்கரால தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நாம 14 வயது ஆகும் பொழுதுதான் இது ரூட் சக்கராக்கு நம்மளுடைய சக்தி, வித்து சக்தி கீழே வந்துடுது. சென்ட்ரல் அந்த கனத்த பொருள் நடுமையத்துல வருதுன்னு சொல்றோம் இல்லைங்களா? அது மாதிரி கீழே வந்துடுது. ஆனா அதற்கு முன்ன நாம குழந்தையா இருக்கும் பொழுது 14 இயர்ஸ்க்கு முன்ன நமக்கு நம்முடைய தலை உச்சியில இருக்கு. உடல் முழுவதையும் வளர்த்து விட்டு பின் 14 வயதுல தான் துல்லிய சமதள சீர்மை தத்துவப்படி அது சென்ட்ரா நமக்கு நம்மளுடைய ரூட் சக்கராக்கு வந்துடுது. ரூட் சக்கரா தான் மூலாதாரம், மூலாதார சக்கரா அங்க வந்துடுது. அப்ப அங்க வந்துட்ட பிறகுதான் நமக்கு we can say it also when the children are 14 years infatuation happens. ஏன்னா அது நீர்த்திருக்கக்கூடிய நேரத்துல அது வெளியேறுவதற்கு எத்தி நிற்கும். அந்த நேரத்தை தான் நமக்கு பால் உணர்வு ஏற்படுகிறது. அப்போ அது வித்து சக்தியை நாம கெட்டிப்படுத்திக்கணும் அப்படின்னா 10 times அஸ்வினி முத்திரை போடுறோம். அதற்கு பேர் அஸ்வினி முத்திரை ஆர் நரம்பூக்கம். அஸ்வினி முத்திரை ஆர் நரம்பூக்கம், அதற்கு 2 பேர் இருக்கு. சரிங்களா? அஸ்வினி முத்திரை என்றாலும் நரம்பூக்கம் என்றாலும் ஒன்றுதான். அஸ்வினி முத்திரை ஆர் நரம்பூக்கம். அஸ்வினி முத்திரை போடுறதுனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதுமை தடுக்கப்படுகிறது. முதுமை தடுக்கப்படுகிறது. மரணத்தை தள்ளி போட முடிகிறது. நரம்புங்களுக்கு கூட 120 வருஷம் தான் நம்மளுடைய ஆயுட்காலம் சொல்றாங்க. அந்த அளவுக்கு நம்ம நரம்பை மெயின்டைன் பண்ண முடியும். அதே மாதிரி தளர்ச்சியும் நரம்புகளையும் ஊக்கப்படுத்துகிறது. அப்ப நமக்கு செய்யக்கூடியது எதுன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அஸ்வினி முத்திரா. இத நம்மளுடைய செக்ஷுவல் கிளாண்ட் என்று சொல்லக்கூடிய இந்த மூலாதாரத்துல ஆசனவாயை சுருக்கி இறுக்கி விடுவதற்கு பேரு அஸ்வினி முத்திரை. ஏன் அதற்கு அஸ்வினி முத்திரை என்று பெயர் வந்தது? அஸ்வினி என்றால் குதிரை, முத்திரை என்றால் சின்னம். ஒரு குதிரை இடுகின்ற சின்னம். ஏன் குதிரையை வந்து மெயினா வச்சு சொன்னாங்க? அதுக்கு பேர் ஹார்ஸ் பவர்ன்னு சொல்லுவாங்க. அது அத்தனை வேகமாக ஓடும் அந்த குதிரை. அதனாலதான் அதே நேரம் குதிரை வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஷைனிங்கா இருக்கும். அதனுடைய போனி டெய்ல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டெய்லும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ லாங்கா இருக்கும். அதனால அதற்கு அஸ்வினி முத்திரை என்று சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் பல ஆராய்ச்சிகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இந்த மனித குலத்தை வாழ வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க தேடி கண்டுபிடிச்ச இந்த பொக்கிஷம் தான் காயக்கல்ப பயிற்சி. அப்போ அஸ்வினி முத்திரை அப்படின்றது 10 times நாம போட இருக்கிறோம். சுருக்கிறோம், இருக்கிறோம், விடுறோம். Contracting the anus and then releasing the anus. You're contracting, then holding, and then releasing the anus for 10 times is said as nerve stoning or Ashwini Mudra. Then comes Ojas. Then what is Ojas? Ojas கொடுத்தா தேஜஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 10 முறை நாம அஸ்வினி முத்திரை போடும் பொழுது நம்ம வந்து அந்த நர்வ்ஸை டோன் பண்ணும் பொழுது அந்த வித்து சக்தி அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, அதுல இருந்து ஒரு கேஸ் கொஞ்சம் லைட்டா இட் கம் அப். அந்த கேஸை நாம
எங்க கொண்டு போகணும் அப்படின்னா தலை உச்சிக்கு கொண்டு போக இருக்கிறோம். தலை உச்சிக்கு கொண்டு போனோம் அப்படின்னா அதுக்கு பேரு ஓஜஸ். அதுக்கு பேரு ஓஜஸ். வாட் இஸ் காயகல்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கிலீஷ்ல the recycling of our own energy is said as காயகல்பா. Recycling of our own energy. Before 14 it was in the Sahasra, then now it is in the sexual gland. So even all the cell எல்லாத்துலயும் இருந்தா கூட செக்ஷுவல் கிளாண்ட் தான் அதனுடைய மைய ஈர்ப்பு விசை அப்படிங்கிறதுனால அங்க வந்து குவிந்து விடுகிறது. அப்போ இந்த கேஸ், இந்த ஓஜஸ் என்ற சுத்த சக்திய, இந்த கேஸ இப்ப நாம என்ன பண்ண போறோம்னா நம்மளுடைய சகஸ்ராக்கு கொண்டு போகணும், துரியத்துக்கு கொண்டு போகணும். இந்த துரியத்துக்கு எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னா அதுக்கு பேர் ஓஜஸ். வித்து சக்தியை பதங்கமாகி அதன் உற்பத்தி நிலையத்திற்கே இணைக்கின்ற பயிற்சி காயகல்ப பயிற்சி. Then how to do ஓஜஸ்? 10 times அஸ்வினி முத்ரா. சுருக்கிறோம், இருக்கிறோம், விடுறோம். 10 times we are doing அஸ்வினி முத்ரா and then we are doing ஓஜஸ். ஓஜஸ் எப்படின்னு கேட்டீங்கன்னா டங் டு த பேலட், நாக்கை மேல் அன்னத்தில் தொட்ட நிலையில் வைத்துக்கொண்டு மூச்சை இழுக்கிறோம். இழுக்கின்ற மூச்சை உச்சிக்கு கொண்டு வருகிறோம். உச்சிக்கு கொண்டு வந்துட்டு மீண்டும் அந்த வாய் ஃபுல்லா அந்த காத்து இருக்கும், நாக்கை ரிலீஸ் பண்ணிக்கிறோம். உள்ளேயே நாக்கை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு காற்றை வெளியிடுகிறோம். எப்படி வெளியிடுகிறோம்? பல்லிடுக்கு வழியாக வெளியிடுகிறோம். ஏன்னா மூச்சு காற்று நீங்க அப்படியே மேல இழுத்துட்டு சும்மா உஸ் அப்படின்னு சொல்லிட்டோம், இது உடல் முழுக்க பரவுவதற்கான வாய்ப்பு கிடையாது. அப்படிங்கிறது we are doing 10 times அஸ்வினி முத்ரா. தென் என்ன பண்றோம்னா லாக் பண்ணிக்கிறோம், டங் டு த பேலட் வச்சுக்கிறோம், மூச்சை இழுக்கிறோம். மூச்சை இழுத்து நம்முடைய சகஸ்ரா துரியத்துக்கு கொண்டு வரோம், மூச்சை வெளியிடுகிறோம். அப்ப நாக்கையும் ரிலீஸ் பண்ணிக்கிறோம். பல் இடுக்கு வழியாக என்ற சத்தத்தோடு வெளியிடுகிறோம். பெண்கள் நிதானமாகவும் ஆண்கள் கொஞ்சம் அதிகமாகவும் இந்த பல் இடுக்கு வழியாக காற்றை வெளியேற்ற வேண்டும். இதுக்குதான் சொல்லுவாங்க 9 வாசல் வழியாக அரங்கனை கண்டாயா அப்படின்னு கேக்குறாங்க பக்தியில. அரங்கநாதனை கண்டாயா, நாத விந்து அரங்கநாதனை கண்டாயா அப்படின்னு கேக்குறாங்க. எவ்வாறு அப்படின்னு கேட்டோம்னா நம்ம இந்த ஓஜஸ்க்கு பேரு தான் எப்படி பண்றோம் அப்படின்னா ஆசன வாய் பகுதியை நாம பந்து பண்ணிக்கும் போது பிறப்புறுப்பும் மூத்திரவாய் பகுதியும் இரண்டும் நம்மளுடைய ஆனஸ் பிறப்புறுப்பு ரெண்டுமே லாக் ஆயிடும். அப்ப ரெண்டும் லாக் ஆயிடுச்சு. நமக்கு அடுத்ததா நம்மளுடைய நாக்க மேல வைக்கும் பொழுது காது மூக்கு தொண்டை, இஎன்டின்னு சொல்லக்கூடிய காது மூக்கு தொண்டை லாக் ஆயிடுது. அப்போ அடுத்ததா கேட்டீங்கன்னா கண். அப்ப கண்ணு லாக் பண்ணிக்கிறோம். டோட்டலா 9 வாசலையும் நம்ம லாக் பண்ணாதான் இந்த சக்தியையே நம்ம மேல கொண்டு போக முடியும். அப்போ இந்த ஓஜஸ் அப்படிங்கிறது வித்து சக்தி பதங்கமாகி அதன் உற்பத்தி நிலையத்தையே கொண்டு நாம் அடைக்கின்ற சக்தி ஓஜஸ் மூச்சு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப நாம மூலாதாரத்தில் 10 times அஸ்வினி முத்திரை செய்கிறோம். அஸ்வினி முத்திரை செஞ்சதுக்கு அப்புறமா நாம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்மளுடைய நாக்க மேல வைக்கிறோம். 10th time மூலபந்தம் பண்ணிக்கிறோம். பண்ணிக்கிட்டு நாக்க மேல வைக்கிறோம், மூச்சை இழுக்கிறோம், உச்சிக்கு மூச்சை கொண்டு வரோம், உள்ள நாக்க ரிலீஸ் பண்ணிக்கிறோம். பல் இடுக்கு வழியாக காற்றை சீராக வெளியிடுகிறோம். அப்போ நம்முடைய நரம்புக்குள்ளெல்லாம் இருக்கக்கூடிய அடைப்பு எல்லாமே களையப்படுகிறது. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். அம்மா மன்னிக்கணுமா இன்டர் பண்றதுக்கு. வாழ்க வளமுடன். ஒரு இது லைன் கிளியரா தான் இருக்கு, ஆனா ஒரு சில அன்பர்களுக்கு சரியா கேட்கலன்னு சொல்றாங்க. கொஞ்சம் வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பேசிக்கிறீங்களாமா? சரிங்க சரிங்கம்மா சரிங்கம்மா. எனக்கும் லைன் நன்றிங்கம்மா. ஓகே. எனக்கும் லைன் கிளியரா இருக்கு, ஆனா ஒரு சில அன்பர்கள் சொல்றாங்க. அதான். வாழ்க வளமுடன்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன்.
இப்போ இந்த ஓஜஸ் மூச்சினால ஏற்படுகின்ற பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிற்றறைகளுக்குள்ளேயே ஒரு செல், இந்த செல்களுக்கும் செல்களுக்கும் இடையே உள்ள இந்த மயோமேக்னிசம் காந்தம் வலுவடைகிறது. அப்ப செல்களுக்கு இடையே அது நல்லா வலுவடையும் போது ஓஜஸ் கொடுக்கும் பொழுது நம்ம தேஜஸா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. எலும்புகளுக்கும் தசைகளுக்கும் இடையே ஒரு நல்ல பிணைப்பை ஏற்படுத்துகிறது. அதனால முதுமை வராமல் தடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம்னா அஸ்வினி முத்திரையினுடைய பலன்கள். பால் உணர்வுகளில் உள்ள நரம்புகள் ஆக்கமும் ஊக்கமும் பெறுகிறது. இதுக்கு அடுத்ததா நீங்க பாத்தீங்கன்னா அஸ்வினி முத்திரை பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம். ஓஜஸ் மூச்சை பத்தியும் நாம நிறைய பேசியிருக்கோம். ஆனா நம்ம அடுத்ததா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, காலையில் செய்கின்ற காயகல்ப பயிற்சி. எல்லாத்துக்குமே நீங்க ஒரே ஒரு விஷயம், எக்ஸாம் எழுதுறவங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, 10 டைம்ஸ் அஸ்வினி முத்திரை, ஒரு மூலபந்தம். மூலபந்தம் ஒண்ணுன்னு இல்லை, அது லாக். மூலபந்தம், ஓஜஸ். இதுல தெளிவா இருந்துருங்க. நீங்க எத்தனை பாய்ஸ்டர் பண்ணாலும் காலையில 3 பண்ண போறீங்க, மாலையில 3 பண்ணுவீங்க, நைட்டு 1ன்னு இருக்கும். அப்போ நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 10 டைம்ஸ் அஸ்வினி முத்திரா, 1 that is மூலபந்தா, காமன் மூலபந்தா, and then ஓஜஸ். இப்போ ப்ரொசீஜர் த சேம். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரொசீஜர் த சேம், பாய்ஸ்டர் டிஃபரன்ஸ். இப்போ பாய்ஸ்டர் மாறும். இது ஃபர்ஸ்ட் நாம மைண்ட்ல இருந்து எப்பவுமே எப்ப கேட்டாலுமே காயகல்ப பயிற்சியினுடைய இதுல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டா, நர்வ் ஸ்டோனிங் 10 டைம்ஸ், பந்தா அண்ட் ஓஜஸ் 1 டைம். அஸ்வினி முத்ரா என்கின்ற நரம்பூக்கம் 10 முறை, மூலபந்தம், ஓஜஸ். இது இப்ப காலையில் நின்ற நிலையில் செய்கின்ற பயிற்சி. அடுத்ததா காலையிலேயே வஜ்ராசனத்திலே அமர்ந்து கொண்டு செய்கின்ற பயிற்சி. திரும்பி என்னதுங்க, வஜ்ராசனத்துல உட்கார்ந்துகிட்டோம். இடது கால் கட்டை விரல் மேல் வலது கால் கட்டை விரலை வைத்துக்கொண்டு நாம் அமர்ந்து கொள்ள போறோம். நாம எல்லாருமே அந்த கை பயிற்சி செய்யும் பொழுதெல்லாம் நம்ம ஏற்கனவே அந்த உடற்பயிற்சியில செய்கின்ற மெத்தட் தான். அப்ப நாம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வஜ்ராசனத்தில் அமர்ந்து கொள்கின்றோம். காலையில் 2வது பயிற்சி. அமர்ந்து கொள்கின்றோம். அமர்ந்து கொண்டு அஸ்வினி முத்திரை என்கின்ற நரம்பூக்கம் 10 times. That is nerve stoning 10 times. Then comes பந்தா. மூலத்தை பந்தம் செய்து கொள்கின்றோம். Then comes ஓஜஸ். ஓஜஸ் பிரீத். அப்ப என்ன பண்றோம்னா, நாக்கை மேலெண்ணத்தில் தொட்ட நிலையில் வைத்துக்கொண்டு மூச்சை இழுக்கிறோம், சகசிரத்துக்கு கொண்டு வரோம், மூச்சை விடுகிறோம். அப்போ 2வது பயிற்சி. அடுத்ததா 3வதாக செய்கின்ற பயிற்சி, படுத்துக்கொண்டு செய்கின்ற நிலையில் செய்கின்ற பயிற்சி. உங்க புத்தகத்துல இருக்கும், இருந்தாலும் மன்றத்திலேயோ எங்கேயானோ கேட்டு அந்த பயிற்சியை செய்யுங்க. ஜென்ஸ் கால்களை தூக்கி மடக்கி செய்ய வேண்டியிருக்கும். இட் இஸ் வெரி நைஸ் அண்ட் வெரி குட் ஃபார் இன்ஃபர்டிலிட்டி. அதே படுத்துக்கொண்டு செய்கின்ற பயிற்சியை இடது கால் விரல் மேல, இடது கால் மேலு வலது காலை நம்ம போட்டுக்கிறோம். போட்டுட்டு அப்படியே காலை மடக்கிக்கலாம். தொப்புள்ள 2 கையும் இணைச்சு வச்சுக்கிறோம். இணைச்சு வச்சுக்கிட்டு 10 முறை அஸ்வினி முத்திரை, பந்தம், தென் கம்ஸ் ஓஜஸ். சரிங்களா? ப்ரொசீஜர் த சேம், பாஸ்டர் டிஃபரன்ஸ். அண்ட் தென் மாலை பயிற்சி. மாலையில் என்ன பண்றோம்னா, நின்ற நிலையில் வலது கையை கொண்டு போய் செவுத்துல வச்சிடுறோம். ஒரு 1/2 அடி கேப்ல தள்ளி நின்று, 1 அடி கேப் 1/2 அடி கேப் தள்ளி நின்னுக்கிறோம். இடது கையை அந்த தொடைக்கிட்ட அந்த கரெக்டா வச்சுக்கிறோம். வச்சுட்டு சேம் 10 அஸ்வினி முத்திரை, ஒரு மூலபந்தம், ஓஜஸ். நின்ற நிலையிலேயே ரைட் ஹேண்ட் பண்ணியாச்சு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் பண்றோம். சேம் ப்ரொசீஜர். சரிங்களா? அகெயின் சேம் ப்ரொசீஜர். அண்ட் தென் பாஸ்டர் தான் டிஃப்ரெண்ட். தென் கம்ஸ் வஜ்ராசனா. வஜ்ராசனா மார்னிங்ல நம்ம செகண்டா பண்ணியிருந்தோம். இப்போ இதை 3வதாக பண்றோம். நாம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு எக்ஸசைஸும் 1 நிமிஷம் தான் பண்றோம். ஆனா கேட்டா ஆயுளை நீட்டிக்கும்னு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய அதிசயம் பாருங்க. 1 நிமிஷம் தான் பண்றோம் ஒரு எக்ஸசைஸ்.
இல்லைங்களா? லாங்கிவிட்டி ஆஃப் லைஃப் கொடுக்குது. ஸோ வை கான்ட் வி டூ திஸ்? சிம்பிளி வி கான்ட் சே வி ஹாவ் நோ டைம் அட் ஆல், இஸ்ன்ட் இட்? டெஃபினெட்லி வி ஹாவ் டு டூ. இது நமக்கு வந்து ஒரு நல்ல கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. படிக்கிறதுக்கு மாத்திரம் இல்லை, இதை பயிற்சியாகவே நாம மாற்றிக்கொள்ள வேண்டும், வாழ்க்கையாகவே மாற்றிக்கொள்ள வேண்டும். அடுத்ததா இரவுல படுத்துக்கொண்டு செய்கின்ற பயிற்சி. அதே 10 times அஸ்வினி முத்திரை, மூலபந்தம், தென் கம்ஸ் ஓஜஸ். இப்போ உணவுக்கு முன், இப்ப இது எல்லாமே வந்து இதுக்கு அடுத்ததான் நான் வேதாத்ரி அதை முடிச்சுட்டு அப்புறமா வரேன். நின்ற நிலை உடற்பயிற்சி பாருங்க. இது வந்து நின்ற நிலையில ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். சாம்ஜி அழகாக பண்றாங்க பாருங்க. 2 கால்களையும் ஏ ஷேப் மாதிரி மாத்திக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா இடுப்புல கை வச்சுக்குவாங்க. 10 times அஸ்வினி முத்திரை, மூலபந்தம். ஓஜஸ் கொடுக்கும்போது கையை மேல தூக்கி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கம்ஸ் உட்கார்ந்த நிலையில பண்ணியிருக்காங்க பாருங்க. மார்னிங் பயிற்சி இது. நர்வ் ஸ்டோனிங், அப்புறம் ஓஜஸ் பிரீத் பண்ணியிருக்காங்க. தென் கம்ஸ் படுத்த நிலையில. இது லேடிஸ் இந்த பாஸ்டர்லயே பண்ணிட்டு தே கேன் கோ ஃபார் சவாஸ்னா லைக் பிரஸ். ஜென்ஸ் வந்து கையை உள்ள கொடுத்து பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறமா உட்கார்ந்த நிலையில பண்ணியிருக்காங்க சாமிஜி. அண்ட் தென் கம்ஸ் படுத்த நிலையில பண்ணியிருக்காங்க. 3 நிலைகள். இப்ப நாம இதுக்கு அடுத்ததா இது எல்லாமே நாம பண்ணியாச்சு. இப்ப நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உணவுக்கு முன் இந்த காயக்கல்ப பயிற்சி வந்து ஓஜஸ் ஒரு முறை தான் கொடுக்கணும். 10 அஸ்வினி முத்திரை தான் போடணும் ஆரம்பத்துல. லெசன்லயும் இதான் எக்ஸாம்க்கு கேட்டாங்கன்னா நீங்க 1 வேர்ட் ஆன்சர்ல இதுதான் எழுதும்படி இருக்கும். நெக்ஸ்ட் உணவுக்கு முன் எப்படி செய்யலாம்? இதை ஏன் உணவுக்கு முன்னால செய்யணும் அப்படின்னு சாமிஜி சொன்னாங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம உடம்புல வந்து இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணும். பிகாஸ் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரியலாகவே இந்த கொரோனா டைம்லலாம் வந்து கேட்டிங்கன்னா இந்த காயக்கல்ப பயிற்சி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது மனவளக்கலை அன்பர்களுக்கு எல்லாருக்குமே. எத்தனை முறை வேணுனாலும் நம்ம அஸ்வினி முத்திரை போடலாம். ஆனால் ஓஜஸ் வந்து ஒரு முறை தான் போடணும் அப்படிங்கிறது ஒரு கட்டாயம். இப்போ நமக்கு அந்த ரூட்டு அப்படின்னு சொல்றோம், மூலாதாரம்னு சொல்றோம். ஆனாலும் நமக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கும். புதுசா வந்திருக்க அன்பர்களுக்காக சொல்றேன். ஏற்கனவே ப்ரொஃபசர்ஸ்லாம் இருப்பீங்க, டீச்சர்ஸ்லாம் இருப்பீங்க, யூ நோ வெல். அவங்களுக்கு புதுசா வந்திருக்கவங்களுக்கு நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, ஒரு ஆனிமல், ஒரு நாய்க்கோ, ஒரு பூனைக்கோ, இல்லைன்னா ஒரு மிருகத்துக்கு, அந்த கவுக்கோ, இது எல்லாத்துக்குமே உடம்புக்கு முடியல அப்படின்னா எங்க டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டா ஆனஸ்ல தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. டெம்பரேச்சர் ஆனஸ்ல வச்சு தான் பார்ப்பாங்க. எங்க காலத்துல ஐ எம் நவ் 64 இயர்ஸ். எங்க காலத்துல முன்னெல்லாம் பார்த்தோம்னா அந்த டைம்ல எங்க சன் எல்லாம் நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா ஆனஸ்ல தான் அந்த தெர்மாமீட்டர் வச்சு பார்ப்பாங்க. இப்பதான் நிறைய ஷூட்டிங் கன்ஸ் எல்லாமே வந்துருச்சு. அப்ப என்னன்னா தட் இஸ் செட் அஸ் ரூட் சக்ரா. அப்ப அதுல எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குதுங்கிறத நாம உணர்ந்துக்கணும். அதுல இப்போ எத்தனை முறை வேணும்னாலும் நீங்க ரூட் சக்ராக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணும் பொழுது தலைவலி குணமாகுது, ஸ்ட்ரெஸ் குறையும். அப்போ நமக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட். இதுல உணவுக்கு முன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன் உணவுக்கு முன்னால செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில பேருக்கு அலர்ஜி இருக்கலாம் பாடியில, ஆர் மற்றவங்க செய்கிற அந்த உணவை நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்ம உடம்புக்கு எதுவும் இம்யூனிட்டி லாஸ் இருக்கலாம், இல்லை நமக்கு கொஞ்சம் வீக்னா இருக்கலாம். அது சுத்தம் பண்ணிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம் உடலுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை அமைத்துக் கொள்வதற்காக தான் உணவுக்கு முன் இந்த பயிற்சியை நாம செய்யறோம். இந்த பயிற்சி நாம உணவுக்கு முன் அப்படின்னு சொல்றாங்க. காலை, மதியம், இரவு ஆகிய 3 வேளையிலையும் உணவு தொடங்கும் முன் செய்ய வேண்டும். நம்ம கையில கொஞ்சம் லேசா சாப்பாடை கையில எடுத்துக்கணும். அப்படி அதே ப்ரொசீஜர்ல உட்கார்ந்து இருக்கிறோம். 10 அஸ்வினி முத்திரை, மூலபந்தம், ஓஜஸ், எந்த மாற்றமும் இல்லை. கையில உணவு எடுத்துக்குவோம். அந்த காலத்துல உணவு எடுத்து அப்படியே இலைய சுத்தி என்னமோ பண்ணுவாங்க தானே, அதே மாதிரி கையில உணவு எடுத்துக்கிறோம். 10 அஸ்வினி முத்திரை போடுறோம், ஒரு மூலபந்தம் பண்ணிக்கிறோம், ஒரு ஓஜஸ் கொடுக்கிறோம். கொடுத்துட்டு அந்த உணவை உண்ணுகிறோம். அந்த உணவு முதல் உணவு அதுவே நமக்கு மருந்தாக மாறிவிடுகிறது. இதை நாம கவனிச்சுக்கணும். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, நீர் அருந்தும் பொழுதும் இதை செய்யலாம். சரிங்களா? நீர் அருந்தும் பொழுதும் இந்த பயிற்சியை நாம செய்யலாம். எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே தண்ணி டம்ளர்ல கையில வச்சுக்கிறோம். கையில வச்சுக்கிட்டு
இல்ல தண்ணி டம்ளருக்குள்ள ஒருத்தர் விரல வைப்பாங்க, இல்ல தண்ணி டம்ளரையே கையில பிடிச்சிக்கலாம். பிடிச்சிக்கிட்டு அதே 10 முறை அஸ்வினி முத்திரை, ஒரு மூலபந்தம் ஓஜஸ் கொடுத்துட்டு அந்த தண்ணிய குடிக்கலாம். காஃபிய குடிக்கலாம், டீ குடிக்கலாம். எதுவுமே நீங்க எடுத்துக்கும் பொழுது முதல்ல உங்களை பாதுகாத்து கொள்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறீங்க. தென் நீங்க சாப்பிடுறீங்க. சரிங்களா? அப்ப என்ன பண்ணுது? நோய் வராமல் தடுக்கப்படுகிறது. அந்த பிளாசம், எக்டோபிளாசம் பாடியில வந்து ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு வளையமாக மாறிடும். சரிங்களா? அடுத்தது உணவுக்கு முன் காயக்கல்பம் அப்படிங்கிற ஒரு கவியில வந்து சாஞ்சி வந்து ஒரு பாடல் சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன் குளிக்கும் முன் பார்த்துக்கலாம். அப்புறமா அதை பார்க்கலாம். குளிக்கும் முன் கூட நாம இந்த பயிற்சியை செய்யலாம். எங்கன்னா நம்ம குளிக்க போறோம், ஏதோ ஒரு ஊர்ல போய் நம்ம குளிக்கிறதுக்கு போறோம், நமக்கு அந்த வாட்டர் ஒத்துக்கல, அந்த சுச்சுவேஷன் ஒத்துக்கல, அந்த சர்க்கம்டான்ஸ் ஒத்துக்கல அப்படின்றவங்கலாம் இருக்கிறோம் இல்லைங்களா? அப்ப நாம அந்த பாத்ரூம்ல போயிட்டு நாம ஒரு 10 டைம்ஸ் அஸ்வினி முத்திரை மூலபந்தம் பண்ணிட்டு ஓஜஸ் கொடுத்துட்டு தண்ணி எடுத்து நம்ம மேல குளிச்சுக்கலாம். நிறைய பேர் வந்து இந்த இந்த பயிற்சியை வந்து கீழே விரிப்புல தான் செய்யணும். கம்பல்சரியா கீழே விரிப்பு போட்டுதான் நாம இந்த பயிற்சியை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா ஜீவகாந்தம் கீழே பூமியை நோக்கி இழுக்கும். அதனால கீழே விரிப்பு வச்சுதான் நாம இந்த பயிற்சியை செய்யறோம். சரிங்களா? வானத்துல பிளெயினா திறந்திருக்கக்கூடிய டெரஸ், ஓப்பன் டெரஸ்லயும் இந்த பயிற்சியை நாம செய்ய கூடாது. தென் அப்ப குளிக்க போகும்போது ஏதோ ஒரு பாத்ரூம்ல போறோம், அங்க வந்து சுத்தமா இருக்காதுன்ற டவுட் நமக்கு இருக்கலாம். அங்க நீங்க அப்படியே கூட, நம்ம வீடா இருந்தா ஓகே, ஆர்எல்ஸ் நீங்க வெளியிலன்னா ஏதோ ஒரு இடத்துல போயிருக்கீங்க காமன் அப்படின்னும் பொழுது யூ கேன் டூ. அந்த கொஞ்சத்துல நமக்கு ஒரு பெரிய எஃபெக்ட் இல்லை, யூ கேன் டூ. பட் நம்மளை பாதுகாத்துக்கணும். 10 அஸ்வினி முத்திரை, ஒரு மூலபந்தம், ஓஜஸ். அப்புறம் உணவுக்கு முன் சாஞ்சி ஒரு கவி சொல்லியிருக்காங்க. அந்த கவி தான் இது. உணவு கூடத்துல வந்து ஒவ்வொருத்தரும் இந்த கவியை சொல்லிட்டு தான் உணவு அருந்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்ததா நின்ற நிலை பார்த்துட்டோம், உட்கார்ந்த நிலை பார்த்துட்டோம், அப்புறமா படுத்த நிலை பார்த்துட்டோம். இப்போ காயக்கல்ப பயிற்சியினுடைய பலன்கள். பெண்களுக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கருப்பை கோளாறு, இது எல்லாமே மாதவிடாய் சிக்கல், இது எல்லாமே நீங்குது இல்லைங்களா? அடுத்ததா கேட்டீங்கன்னா சுகப்பிரசவம் அமைகிறது, நீரிழிவு நோய் குணமாகிறது, அதாவது டயபெட்டிக் சுகர் இருக்கு இல்லைங்களா, அது சரியாகுது, மலச்சிக்கல் நீங்குகிறது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சரும நோய், தோல் நோய் நீக்கப்படுகிறது. அடுத்ததா பெண்களுக்கான குறிப்பு. இதை வந்து பெண்கள் வந்து கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மாதவிடாய் காலத்தில் நாம இதை செய்யக்கூடாது. அப்போ லேடிஸ் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நாம வந்து மாதவிடாய் காலத்துல இந்த பயிற்சியை செய்யக்கூடாது. டியூரிங் மென்சுரேஷன் பீரியட் we should avoid this காயகல்பா எக்ஸசைஸ். ஓகேவா? அடுத்ததா பெண்கள் ஓஜஸ் மூச்சு போடும் பொழுது ஆண்கள் போடுவது போல அழுத்தமாக சீறி போடாமல் மெதுவாக லேசாக நாம் போட வேண்டும். கர்ப்பம் தரித்திருந்தால் இஃப் we are pregnancy, இது ஏன்னா வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், தெரிந்து கொள்ளணும். 2 மாதத்திற்கு நாம் என்ன சொல்லணும்? நிறைந்து விட்டால் ஓஜஸ் மூச்சு போடாமல் எல்லா நிலையிலையுமே நரம்பூக்கம் மாத்திரம் பண்ணிக்கலாம். ஒன்லி அஸ்வினி முத்ரா தான் நம்ம போட்டுக்கலாம். அப்போ நமக்கு ஈஸி பிரெக்னன்சி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா கேட்டீங்கன்னா பிள்ளை பேருக்கு அப்புறமா நாம் இந்த பயிற்சியை செய்யும் பொழுது நமக்கு உடல் ரொம்ப ஆரோக்கியமாகவும் திரும்பி பழைய நிலைமைக்கே நம்ம வந்து அந்த அந்த உடல் வந்து ஒரு தாய்மைக்கான உடல் மாறுது இல்லைங்களா, மீண்டும் நமக்கு பழைய நிலைமைக்கே அந்த உடலை மாற்றிக்கொள்ள முடியும். கொஞ்சம் கொஞ்சமா ஓஜஸ் மூச்சு போட்டு நாம மாத்திக்கலாம். சரிங்களா? அடுத்தது பால் உணர்வும் ஆன்மீகமும் என்ற தலைப்பு. அதற்கு முன்னால சாஞ்சியுடைய பாடல் பார்த்துக்கலாம். காயகல்ப பயிற்சியினால் கண்கள் நன்றாம், பலன்கள்ல சொல்றாங்க. காமம் மிகை குறை சமனாம் குடும்ப வாழ்வில். காயகற்பம் இனிமை, அன்பு, விருப்பம், ஊக்கம், கடமை உணர்வு, தெய்வ நினைவு ஓங்கும். காயகல்பம் மூல நோய் எது குணப்படுத்துதுங்க? மூல நோய் பைல்ஸ், உடல் புண், அல்சர் போக்கும். கனத்த உடல், இளைப்பு இவற்றை சமன் செய்யும்.
அப்ப என்ன, ரொம்ப ஃபேட்டா இருக்கிறோன்னா அது நம்ம பாடியை வந்து தானே கரெக்ட் பண்ணிக்கும். லீனா இருக்கவங்கள கொஞ்சம் அழகாவும், கொஞ்சம் கொஞ்சம் பூசின மாதிரி கொஞ்சம் குண்டாவும், குண்டா இருக்கிறவங்கள கொஞ்சம் கரெக்டா தன்னோட பாடியை ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கும் அது. காயகற்பம், இதய நோய், இரத்த பித்தம், கடும் மலட்டுக்கட்டு இவைகளை போக்கி உடலை காக்கும். அத்தகைய சிறந்த பயிற்சி காயகல்பம். சாமிஜி சொல்றாங்க, அது ஒரு பெரிய யோகம்னே சொல்லுவாங்க. குண்டலினி யோகத்தின் உச்சக்கட்ட பயிற்சி காயகல்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப காயகல்ப யோகம் அப்படிங்கிறதுல பாடல்ல சொல்றாங்க, சுக்கிலத்தை மேலேற்றி மனதை வைத்து துரிய நிலையில் நின்று தவமாற்றும் யோகம். சுக்கிலத்து தவம் குதத்து பயிற்சி கூட்டி தூக்கம் போகும். உணவு முன்னம் செய்யும் சுக்கிலமே கெட்டியாம். ஆண்மை ஓங்கும். தொல்லை தரும் நோய் வகைகள் போகும். சுக்கிலத்தோடு ஜீவகாந்தம் மிகும். சூக்குமமாம் இக்கலையே காயகல்ப கலையாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இத்தனை சிறந்த கலை, நாம இந்த பயிற்சியை நாம எந்த காரணத்தையும் சொல்லி நாம இதை வந்து தள்ளி போடாம இந்த பயிற்சியை நாம் சிறப்பாக செய்யும் பொழுதுதான் இதை பால் உணர்வாக வைத்துக் கொள்ளாமல் ஆன்மீக மேம்பாடாக ஆன்மீகமாக நாமால மாற்றிக்கொள்ள முடியும். பால் உணர்வும் ஆன்மீகமும் அப்படிங்கிறதுல பாத்தீங்கன்னா, பால் உணர்வு ஆன்மீக வளர்ச்சியும் என்பது மனிதனுடைய பிறப்பு மரணம் இரண்டுடைய தொடர்பாகும். The quality and the quantity of the sexual vital fluid determines the quality and the quantity of the life force. அப்போ தரமும் தன்மையும் எதை கொண்டு நிர்ணயம் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய இந்த வித்து சக்தியை கொண்டுதான், இந்த குவாலிட்டி அண்ட் த குவான்டிட்டி அதை கொண்டுதான், இந்த வைட்டல் ஃப்ளூயிடை கொண்டுதான், வைட்டல் ஃபோர்ஸை கொண்டுதான் நம்மளோட லைஃப் ஃபோர்ஸை நிர்ணயம் பண்ண முடியும் அப்படிங்கிறத நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம அதை மோகத்துல வச்சிருக்கும் பொழுதுதான் எந்த உபரி விந்துனால் இந்த கரு உருவானதோ அதே உபரி விந்து அவங்களுக்கு திரும்பி மீண்டும் அந்த குழந்தைக்கும் அந்த அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து எத்தி நிற்கும் பொழுது மீண்டும் உறவு அப்படின்ற நிலையை அது தேடி போகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கு பேர் காமம் அப்படின்னு சொல்றாங்க சாமிஜி. அப்ப பால் உணர்வு ஆன்மீக மேம்பாட்டில் அதை மேம்படுத்தி கொள்ளணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா, ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் இழந்து மதிகெட்டு இந்த போன திசை எல்லோருக்கும் கள்ளனாய் ஏழ்பிறப்புக்கும் தீயனாய் நல்லோருக்கும் கொல்லனாம் நாடு என்பதை நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததா, இந்த வித்து சக்தியை அடக்குவதால் என்ன நடக்குது? கைகள், அதே நேரத்துல நிறைய பேரு நான் பிரம்மச்சரியம் கடைபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க இல்லைங்களா? அதுக்குதான் சாமிஜி சொல்லுவாங்க, அதற்கு ஒழுக்கம் அப்படின்றத நாம கடைபிடிக்கணும். அந்த ஒழுக்கத்தை நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். இல்லைன்னா வித்து கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. வித்துவை அடக்குவதனால கை கால் வீக்கம், நீரிழிவு, கல்லடைப்பு, காய்ச்சல், கை கால்களில் வலி, நீர்க்கட்டி, இடுப்பு வலி, இது அனைத்தும் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒண்ணு நமக்கு வந்து திருமணம் அப்படிங்கிறது ஒருத்தனுக்கு ஒருத்தி என்று வைத்திருக்கிறாங்க. அதுதான் ஒழுக்க கட்டுப்பாடு அப்படின்னு அந்த காலத்திலேயே. அதுக்குதான் ராமர் சீதை கதையெல்லாம் சொன்னது, ஒருத்தருக்கு ஒருத்தி அப்படின்ற மாதிரி இல்லைங்களா? அப்படி இல்லை அப்படின்னா நாம இது மாதிரியான ஒரு ஆன்மீக பயிற்சியை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது வித்து சக்தி கெட்டிப்படும். அதுல வந்து தேவையில்லாத இந்த வேதனைகளும் அவஸ்தைகளும் நமக்கு இருப்பதற்கு வாய்ப்பாக இருக்காது அப்படிங்கிறத உணர்ந்துக்கணும். அடுத்ததா கேட்டீங்கன்னா, இச்சையின் வேகம். இந்த இச்சையின் வேகம் என்னது? கருவழியே வருகின்ற பதிவுக்கு ஏற்றாற்போல்தான் பால் உணர்வு அப்படிங்கிறது தோன்றுகிறது. அது நம்ம எப்படி வந்து ஒரு குழந்தை தான் பிறந்த உடனே ஒரு தாயிடம் போய் அது எப்படி அது பாலை குடிக்குதோ அதே போலதான் இது கருவழியாக ஏற்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. இல்லறம் அப்படிங்கிறது கற்பு நெறியை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறதும் அது சிறந்த அரணாக நமக்கு அமைகிறது அப்படின்னும் சொல்றாங்க.
கற்பு நெறி என்பது ஒழுக்கத்தை குறிக்கும் ஓர் உயர்ந்த சொல். ஒருவருக்கு ஒருத்தி கருவிலே திருவுடையாராக. இதுக்கு திருமணத்திற்கு முன்னையே இந்த காயகல்ப பயிற்சியை நாம கத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு அவங்களுடைய வித்து தொடரா வருகின்ற கேரக்டர்ஸ்ல, அப்புறமா வந்து அவங்களுடைய டிசீஸ் உடல்ல இருக்கக்கூடிய நோயில, அதுல இருந்துலாம் அந்த சஞ்சிதா கர்மால இருந்து கூடிய அந்த விஷயம்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து எராடிகேட் பண்ணிக்கிறாங்க. எராடிகேட் பண்ணிக்கிட்ட பிறகுதான் அவங்களுக்கு கல்யாணம்னு ஒண்ணு ஆன பிறகு திருமணம் அப்படிங்கிறது நடக்கும்போது கருவிலே திருவுடையாராக அமைகிறது. குழந்தைங்களுக்கு வந்து அதுதான் சாமிஜி சொல்லுவாங்க. அவங்களுக்கு அந்த நோய் வந்து இப்போ தொடராது. அதாவது நம்ம டாக்டர் கிட்ட போன உடனே நீங்க உங்களுக்கு கொஞ்சம் டயபிட்டிஸான்னு சொன்ன உடனே அம்மாக்கு இருக்கான்னு கேட்கறாங்க. அப்பாக்கு இருக்கான்னு கேட்கறாங்க. கேன்சரா இருந்தா கேட்கறாங்க. ஹெரிடிட்டரியா அப்படின்னு கேட்கறாங்க. ஆமா தானே? அப்ப நம்ம இத நாம சரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, திருமணத்திற்கு முன்பே இந்த பயிற்சியை நம்ம காயகல்ப பயிற்சியை எடுத்துக்கொண்டு, இருவரும் அந்த பயிற்சியை தொடர்ந்து செய்து கொண்டு, அவர்களுக்கு அழகான ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அவங்க குடுக்க போறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க கருவிலே திருவுடையாராக அமைவதற்கு வாய்ப்பு. சிறு குழந்தைங்க 14 வயசுக்கு மேல இருக்க பிள்ளைங்க இந்த பயிற்சியை அவங்க எடுத்துக்கிறாங்க, காயகல்ப பயிற்சி எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னா, அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அவங்க மூளையில நல்லா செயல்பட ஆரம்பிக்குது. கான்சென்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்குது. ஏன்னா நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, 7 தாதுக்கள் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதுல வந்து வித்து சக்தி கெட்டு போச்சு அப்படின்னாவே, நமக்கு அடுத்ததா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ஒண்ணா அடுத்தது, அடுத்தது, அடுத்ததுன்னு சொல்லி நம்ம அந்த 7 விஷயம் இருக்கு இல்லைங்களா? அந்த 7 விஷயத்துல வித்து சக்தி கெட்டு போச்சு அப்படின்னாவே, போன் மேரோ உங்களுக்கு வீக் ஆயிடும். மூளை அப்படிங்கிறதும் போன் மேரோ வீக் ஆயிடும். அந்த போன் மேரோ மஜ்ஜை வீக் ஆச்சு அப்படின்னாவே, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எலும்பு தேய்மானம் வரும். எலும்பு தேய்மானம் வருது அப்படின்னாவே, உங்களுக்கு அடுத்ததா ஃபேட் அந்த கொழுப்பெல்லாம் நம்ம பாடியில வந்து கரைய ஆரம்பிக்கும். பாடி லூஸ் குடுக்கும். மசில்ஸ்லாம் லூஸ் குடுத்துரும். தென் பிளட் வந்து எந்த பக்கம் வேணாலும் தடுமாறும். அப்போ உங்களுக்கு உணவு அப்படின்னு வரும்பொழுது, பசி என்பதே இல்லாம இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அது மரணம் சம்பவிக்கும். அப்போ வித்துக்களையும் நாம் அந்த வித்து சக்தியை எத்தனை பாதுகாப்பாக வைத்துக் கொண்டால் தான் நாம பால் உணர்வுங்கிறத புரிஞ்சு கொண்டாதான் ஆன்மீகத்துல நம்ம மேன்மை அடைய முடியும் என்பதை நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். கற்பதனை காப்பாற்ற இருபாலருக்கும் கடமை பொதுவே எனினும் தவறிவிட்டால் சாந்தி சொல்றாங்க. அப்ப என்னன்னா கற்பதை காப்பாத்திக்க முடியல நாம தவறிட்டோம் அப்படின்னா ஆணை வைத்து பெண்ணுக்கே சின்னம் வைக்கும் சொல்லுவாங்க. ஆண்கள் வந்து ரொம்ப கூலா இருக்கலாம், பெண்கள் தான் நாம அதுல பாதிக்கப்படுறோம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. 2 பேருக்குமே இருவருக்குமே கடமை அது இல்லைங்களா? கற்பதனை காப்பாற்ற இருபாலருக்கும் கடமை பொதுவே பொது எனினும் தவறிவிட்டால் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அப்போ ஆணை வைத்து பெண்ணுக்கே சின்னம் வைக்கும் சொல்றாங்க. ஆனா எல்லா செயலுக்கும் இயற்கை ஒரு விளைவை கொடுத்தே இருக்கிறது. அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா கற்பை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும். ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு ஏன் அப்ப வச்சாங்க அப்படின்னு கேட்டா, பால் உணர்வு தலைப்புல சாந்தி சொல்லுவாங்க. எப்படி ஒரு பிளட் வந்து நம்ம ஏ பி ஏபி ஏபி பாசிட்டிவ் நெகட்டிவ் ஓ குரூப் இப்படிலாம் நம்ம சொல்றோமோ அதே மாதிரியே வித்துக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஒரு வித்து ஒரு ஆண் ஒரு பெண்ணு அப்படின்னும் பொழுது அது ஒரு பியூரிட்டியா இருக்கும். இல்லை அப்படின்னும் பொழுது தவறு செய்கின்ற ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அங்கு அவர்களுக்குள்ள வந்து பால்வினை என்ற நோய் ஏற்படுகிறது. அந்த நோயினால அவங்களுக்கு மரணம் சம்பவிக்கிறது. அந்த காலத்திலேயே இப்பதான் அதுக்கு என்னமோ எய்ட்ஸ் அப்படின்லாம் நம்ம என்னமோ பேர் வச்சுலாம் சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த சாமிஜி என்ன சொன்னாங்க, அந்த காலத்திலேயே ஒரு ஸ்பெர்ம் வந்து அந்த கர்ப்பப்பைக்குள்ள போயிடுச்சுன்னா இவ்வளோ நேரத்துக்கு வரைக்கும் நாம அது அப்படியே இருக்கணும். அது தானா அது இயற்கையாகவே அது உந்து வேகத்துல நடைபெறுவது மாற்றம் ஏற்படும். ஆனா நம்ம மீண்டும் 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 வேறு ஒருவரோடு புணர்தல் இருக்கும் பொழுது அந்த கர்ப்பப்பைக்குள்ள ஏற்படுகின்ற இச்சிங்ஸ் நமைச்சல் அதுதான் வந்து மீண்டும் அவர்களை அந்த தவறு செய்வதற்கு தூண்டுகிறது. அது பால்வினை நோயாக மாறுகிறதுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த வித்து அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் பாருங்க. முல்லை
முள்ளால் எடுப்பது போல். எது எதனால் ஆக்கப்பட்டதோ அதற்கு அதனாலேயே அழிவு. எது பிறப்போ அதுவே இறப்பு என்பதுல நாம ரொம்ப தெள்ள தெளிவா இருந்து நம் கற்பினை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அப்போ கற்பழி கேடுகள் அப்படின்னு சொல்றாங்க. இதனால பல வகையான கேடுகள் ஏற்படுகிறது. பழி செயல்களாக மாறிவிடுகிறது. அந்த குடும்பத்தையே அது பாதிக்க செய்கிறது. அந்த வம்சத்தையே அது கெடுத்து விடுகிறது என்பதை நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ எந்த அளவுக்கு நாம் பிள்ளைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும், எந்த அளவுக்கு இதை பிள்ளைகளுக்கு முதன்மையாகவே நாம் இதை சொல்லி கொடுத்துக்கணும் அப்படிங்கிறதுல நாம ரொம்ப தெளிவா இருக்கணும். நிறைய அம்மாமாருங்க நாம எல்லாருமே நம்ம பிள்ளைங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் சாஞ்சி சொல்லுவாங்க, விதைச்சிருங்க. அதே மாதிரி விதைகள் விதைத்து விடலாம், விதைகள் உறங்குவதில்லைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு பேராசிரியர். அதே மாதிரி விதைத்தவன் உறங்கி விடலாம், ஆனால் விதைகள் உறங்குவது இல்லை. அப்ப நாம செய்கின்ற செயல் நாம் மற்றும் இதை கற்றுக்கொண்டு பயனடையாமல், நம் சன்னதிக்கு மாற்றம் கற்றுக் கொடுத்து பயனடையாமல், ஊருக்கும் உலகத்திற்கும் இதை எடுத்து சொல்லும் பொழுது தான் கற்பு நெறி காப்பாற்றப்படுகிறது. நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும், நம்ம நிறைய இப்படி படிச்சுட்டு தான் இருக்கோம், ஆனா ஒரு பக்கம் நாடு சோசியல் இப்படித்தானே இருக்கு அப்படின்னு. அது இருக்கிறது இருந்துட்டு போட்டோம். பட் நாம செய்கின்ற காரியத்தை சிறப்பாக செய்து வந்துட்டே இருந்தோம் அப்படின்னா அடிக்கடிக்க அம்மியும் நகரம்ன்ற மாதிரி ஒரு நாள் நமக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக குரு நமக்கு இந்த கனவு கண்டிப்பா நிச்சயமா நடக்கும், நிச்சயமா நடக்கும். அப்ப நாம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது. நாம நம்ம கடமையை ஒவ்வொருவரும் வேதாத்திரியத்தை தன் மேல சுமந்து தன் கடமையை சிறப்பாக செய்து கொண்டு இருக்கும் பொழுது இயல்பாகவே மாற்றம் நிகழும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததா அற உணர்வு. அப்போ விந்துநாதத்தின் பெருமையை உணர்ந்து இல்லறம் ஆற்றி வாழும் பொழுது அற உணர்வு உண்டாகிறது. அறம் அப்படிங்கிறது என்னதுங்க? ஒழுக்கம், கடமை, ஈகை. இப்போ இது ஆட்டோமேட்டிக்கா இல்லற வாழ்க்கையில நம்ம இந்த விந்துநாத பெருமையை உணர்ந்தால்தான், உணர்ந்து இல்லறம் ஆற்றி வரும் பொழுதுதான் நமக்கு இந்த உணர்வு அற உணர்வு உண்டாகிறது அப்படின்னு சொல்றாங்க சாமிஜி. பால் உணர்வு சக்தியை ஆன்மீக சக்தியாக பயன்படுத்தி வாழ வேண்டும், வாழவும் முடியும், வாழ்வாங்கு வாழ முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுவே மனிதனுடைய சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுதான் கேட்டீங்கன்னா வித்து சக்தியில இருந்து வரக்கூடிய அந்த எக்டோபிளாசம் என்ற சுத்த சக்தின்னு சொல்றாங்கல்ல, அது ஸ்பிரிச்சுவலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. நிறைய பிளாஸ்மாஸ் இருக்கு, எல்லாமே ரொம்ப பிளாஸ்மாஸ், ஆல் பிளாஸ்மாஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் பாடி. அப்ப அதுல எக்டோபிளாசம், பிளாஸ்மா அப்படிங்கிறது இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் த ஸ்பிரிச்சுவல் லைன். அதுதான் ஆன்மீகம், ஆன்மீக உணர்வு அப்படின்னு சொல்றாங்க. இதுவே மனிதனுடைய சிறப்பு என்பதை நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததா பார்த்தா மரணமில்லா பெருவாழ்வு அப்படின்னா என்ன? உடல் இயக்கம், சாரி அங்க ஒரு வேர்டு விட்டுட்டோம். உடல் இயக்கம், மன இயக்கம் நோட் பண்ணிக்கோங்க. உடல் இயக்கம், மன இயக்கம் இரண்டும் நின்று விட்ட பின் உடலிலே உயிர் அடக்கம் பெற்று இருக்கும் நிலைதான் ஜீவ சமாதி என்றும் மரணமில்லா பெருவாழ்வு என்றும் சாமிஜி குறிப்பிடுறாங்க. இப்போ உடல் இயக்கம், மன இயக்கம். அங்க மனம் இயக்கம்ங்கிறத நான் விட்டுட்டு இருக்கிறேன். உடல் இயக்கம், மன இயக்கம் இரண்டும் நின்று விட்ட பின் உடலிலே உயிரை அடக்கம் பெற்று இருக்கும் நிலைதான் ஜீவசமாதி என்றும் மரணமில்லா பெருவாழ்வு என்றும் கூறுகிறார்கள். இத்தகைய சிறந்த கலை 18 சித்தர்களோட கூட இணைஞ்சு 19 சித்தரா வேதாத்திரியை நம்ம குறிப்பிடலாம். அத்தகைய சிறந்த கலையை 4 வேதங்களிலும் இருக்கக்கூடிய விஷயங்களையும் ராமாயண மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களையும் நமக்கு அப்படியே போய் படிக்கும் போது அந்த எத்திக்ஸ்லாம் நமக்கு ரொம்ப டஃப்பா இருக்கு. ஆனா ரொம்ப ஈஸியா, ரொம்ப எளிமைப்படுத்தி நமக்கு கொடுத்தவங்க நம்முடைய சாஞ்சி வேதாத்ரி மகரிஷி அவர்கள். அவர்களை வணங்கி வாழ்த்தி மகிழ்வோம் என்று கூறி வாய்ப்பினை அளித்த அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அதனோடு எனக்கு இந்த பிபிடியையும் உதவிய அருள்நிதி பால்ராஜ் ஐயா அவர்களுக்கும் மற்றும் என் மாணவி மகேஸ்வரிக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.